அடுத்தடுத்து 2 படங்களுடைய தோல்விக்கு பின்னர் சினிமாவை விட்டு சில ஆண்டுகள் ஒதுங்கியிருந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கடந்த ஆண்டு லால் சலாம் அப்படின்ற படத்தின் மூலம் மீண்டுமே இயக்குனராக ரீஎன்ட்ரியுமே கொடுத்தாங்க. இந்த படத்துல அவருடைய தந்தை ரஜினிகாந்த் சார் கெமியோ ரோல்ல நடிச்சிருப்பாரு. இருந்தாலுமே இந்த படம் தோல்வியை சந்திச்சது. இந்த படத்துடைய தோல்விக்கு பின்னர் படத்துடைய காட்சிகள் அடங்கிய ஹார்ட் டிஸ்க் தொலைந்து போனதே அதன் தோல்விக்கு காரணம் அப்படின்னுமே சொல்லிட்டு இருந்தாங்க. இதனடுத்து சித்தார்த்தை ஹீரோவாக வைத்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் படம் இயக்க உள்ளதாக சொல்லப்பட்டது. ஆனா அந்த படம் அடுத்த கட்டத்திற்கு செல்லல. இந்த நிலையில ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடைய அடுத்த படம் குறித்த தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா புது முகங்கள் நடிக்கும் ஒரு சின்ன பட்ஜெட் படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்க இருக்காங்களாம். அந்த படத்தை இயக்குவது மட்டும் இல்லாம அதை புதிதாக தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி அதன் மூலம் தயாரிக்கவுமே இருக்காங்க. ஐஸ்வர்யா தயாரிப்பாளராக களமிறங்க உள்ளது ஏன் என்கின்ற கேள்வியுமே எழத் தொடங்கியிருக்கு. ஒருவேளை தொடர்ந்து பிளாப் படங்களை கொடுத்ததால ஐஸ்வர்யாவுடைய படத்தை தயாரிக்க எந்த தயாரிப்பாளருமே முன்வரவில்லையா அப்படின்ற கேள்வியுமே எழுந்துட்டு இருக்கு. இதனிடையில இது ஒரு பக்கம் இருக்க, இவருடைய முன்னாள் கணவரான தனுஷ் அவர்களோ படம் இயக்குவது வெற்றி காண்பது அப்படின்னு வெற்றிக்கு மேல வெற்றியா குவிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் மீண்டுமே ஐஸ்வர்யாவுடன் இணைங்க முடிவெடுத்துள்ளதாக ஒரு செய்தி வைரலாச்சு. அதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்த முன்வந்திருக்காராம். ஆனா ஐஸ்வர்யா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக அதற்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.